தமிழர் வரலாற்றில் மிகவும் வல்லமை கொண்ட பேரரசர் ராஜேந்திர சோழன். மதுராந்தகன் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் பிறந்தவர். கிபி 1014 ஆண்டில் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பின் ராஜராஜ சோழன் இறந்து போறாரு. ஆனால் அதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடியே தன் தந்தையுடன் சேர்ந்து சோழ நாட்டை ஆள துவங்குறாரு ராஜேந்திர சோழன். அதுதான் சோழ ராஜ்யத்தின் மிகவும் வலிமை மிக்க ஆட்சியின் ஆரம்பம். ஆட்சி தொடங்கிய சில வருடங்களிலே ராஜேந்திர சோழன் இலங்கையை நோக்கி படையெடுக்கிறாரு. தனது தந்தையின் ஆட்சியில் இலங்கையின் வடபகுதி மட்டுமே கைப்பற்றப்பட்டு இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழனோ இலங்கை தீவை முற்றிலுமாக கைப்பற்றுவதில் ஆர்வம் காட்டுறாரு. தனது மாபெரும் படைகளை திரட்டி அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருந்த சிங்கள மன்னன் 5ஆம் மகிழ்ந்தனை வீழ்த்தி இலங்கை முழுவதையுமே வெற்றிகரமாக கைப்பற்றாரு. அதனைத் தொடர்ந்து மகிழ்ந்தனை சிறைப்படுத்தி சோழ நாட்டிற்கு கொண்டுட்டு வராரு. ராஜேந்திர சோழனின் தங்கை குந்தவை கிழக்கு சாளுக்கிய மன்னரான விமலாதித்தனை திருமணம் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்ன அப்படின்னாக்கா, குந்தவை வந்தியத்தேவனை தானே கல்யாணம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன விமலாதித்தனை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். சோழ வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 குந்தவைகள் இருக்கிறாங்க. சோழ அரசர்களுள் ஒருவரான அரிஞ்சய சோழன் கீழ சாளுக்கிய இளவரசி குந்தவையை திருமணம் செய்கிறாரு. இவங்களை வீமன் குந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் சோழ குலத்தோட முதலாம் குந்தவை. அரிஞ்சய சோழன் 2வதாக வைத்தும்ம அரச குலத்தை சேர்ந்த கல்யாணி என்ற இளவரசியையும் திருமணம் செய்கிறாரு. இவங்களுக்கு பிறந்தவர் தான் சுந்தர சோழன். சுந்தர சோழன் தன் பெரிய தாயார் மேலே கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவருக்கு பிறந்த மகளுக்கு குந்தவை அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. சுந்தர சோழரோட மகள் குந்தவைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, மந்தாகினி. இவங்க தான் சோழ குலத்தோட 2ஆம் குந்தவை. குந்தவை என்ற பெயர் சூட்டுவது சோழர் குலத்தின் பொதுவான ஒரு வழக்கமாக இருக்குது. இப்போ இந்த 2ஆம் குந்தவையின் சகோதரன் தான் யார் அப்படின்னாக்கா ராஜராஜ சோழன். தன்னோட அக்கா குந்தவை மேலே இருக்கிற இந்த பிரியத்தால் தன்னோட மகளுக்கும் குந்தவை அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. இந்த 2ஆம் குந்தவையும் 3ஆம் குந்தவையும் சாளுக்கிய மரபை சேர்ந்தவங்கள தான் கல்யாணம் செய்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவை தான் வந்தியத்தேவனை கல்யாணம் பண்ணுறாங்க. ராஜராஜ சோழனோட மகள் குந்தவை சாளுக்கிய மன்னரான விமலாதித்தனை திருமணம் செய்கிறாங்க. இது யார் அப்படின்னாக்கா ராஜேந்திர சோழனோட தங்கை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சோழனின் தங்கை குந்தவை கிழக்கு சாளுக்கிய மன்னரான விமலாதித்தனை திருமணம் செய்கிறாங்க. அவர்களது மகன் ராஜராஜ நரேந்திரன் விமலாதித்தனின் மறைவுக்கு பின்னாடி ராஜராஜ நரேந்திரன் மேற்கு சாளுக்கிய மன்னன் 2ஆம் ஜெயசிம்மனின் தலையீட்டால் அரியணை ஏற முடியாமல் இருக்கிறாங்க. ராஜேந்திர சோழன் தனது மருமகனுக்கு உதவும்படியாக ஜெயசிம்மனை தோற்கடித்து ராஜராஜ நரேந்திரனை கிழக்கு சாளுக்கிய ராஜ்யத்தின் புதிய மன்னராக அரியணை ஏற்ற வைக்கிறாரு. பின்னாளில் ராஜராஜ நரேந்திரன் தனது நாட்டிற்கு ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாரு. அதுவே இன்றைய ஆந்திர பிரதேசில் உள்ள ராஜமுந்திரி என்னும் ஊர். கிபி 1019ஆம் ஆண்டில் ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கி படையெடுக்கிறாரு. அவரோட படைத்தளபதி அரையன் ராஜராஜனின் தலைமையில் இன்றைய ஒரிசாவான அன்றைய கலிங்கத்தின் மன்னரையும் பின்னர் ஒரிசா மற்றும் வங்காளத்தின் நடுவே இருந்த தண்டபுத்தி ராஜ்யத்தையும் அதன் பின்னர் வங்காள மன்னர்களையும் வீழ்த்துறாரு. இறுதியாக பாலா ராஜ்யத்தின் மன்னரான மகிபாலாவை கடும் போரில் வெல்றாரு. 2 ஆண்டுகள் நீடித்த இந்த படையெடுப்புக்கு பின் அங்கு ஓடிய கங்கை நீரை சோழ நாட்டுக்கு கொண்டுட்டு வராரு. வட இந்தியாவில் கங்கை கரை வரை சென்று படையெடுத்து வெற்றி கண்டதால் கங்கை கொண்ட சோழன் என்று போற்றப்படுறாரு ராஜேந்திர சோழன். சோழ நாட்டின் தலைநகரை தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றாரு. அன்றிலிருந்து 250 ஆண்டுகளுக்கு சோழர்களின் தலைநகரமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் இருக்குது. கங்கை வரை சென்றதால இந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக இந்தியாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான சோழகங்கம் வெட்டப்படுது. போரில் வெற்றிக்கு பின் அமைக்கப்படும் ஜெயஸ்தம்பம் போல இந்த ஏரியை வெற்றிக்கு பறைசாற்றும் ஒரு நீர்த்தூணாக ஜலஸ்தம்பமாக ராஜேந்திர சோழன் ஏற்படுத்துகிறாரு. வட இந்தியாவில் தான் வென்ற மன்னர்களை கங்கையிலிருந்து நீர் கொண்டு வர செய்து புதிதாய் வெட்டப்பட்ட ஏரியில் ஊற்றி அதை பரிசுத்தப்படுத்துகிறாரு. ராஜேந்திர சோழனின் சோழகங்கம் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. 1035ஆம் ஆண்டில் தனது புதிய தலைநகரில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்னும் மாபெரும் கோயிலை கட்டுறாரு ராஜேந்திர சோழன். தனது தந்தையால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலை போன்ற தோற்றமளித்தாலும் இந்த கோவிலின் கோபுரம் உயரத்தில் சற்று குறைவாகவும் வளைவாகவும் தான் இருக்கும்.
இந்த கோவில் கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோவிலின் அச்சலாக கட்டப்பட்டதுக்கு காரணம் இன்று வரை நமக்கு ஒரு புதிராகவே இருக்குது. ராஜேந்திர சோழனின் பறந்து விரிந்திருந்த இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் 2 சுவர்கள் கொண்ட கோட்டையும் பல அழகிய அரண்மனைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்றோ அங்கே வெறும் மணல் மேடுகள் மட்டுமே எஞ்சி உள்ளது. ராஜராஜ சோழனுக்கு ஒரு படி மேலே போனவர் தான் ராஜேந்திர சோழன். ஸ்ரீலங்காவை கைப்பற்றியாச்சு, இந்தியாவில் ஒரு பெரும் பகுதியை பிடிச்சாச்சு. ஆனால் அதோட விடாமல் தென்கிழக்கு ஆசியா பக்கம் போகிறாரு. தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த ஸ்ரீ விஜயராஜே இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாண்டை உள்ளடக்கியது. ராஜராஜ சோழனோட காலத்தில் ஸ்ரீ விஜயராஜ்யத்திற்கும் சோழ ராஜ்யத்திற்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழனின் ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்படுது. அன்றைய கம்போடியாவை ஆண்ட கெம்பர் மன்னர் அன்றைய தெற்கு தாய்லாண்டை ஆண்ட தாம்பரலிங்க ராஜ்யத்தை கைப்பற்ற ராஜேந்திர சோழனின் உதவியை நாடுறாரு. இதை அறிந்த தாம்பரலிங்க மன்னர் ஸ்ரீ விஜயத்தின் உதவியை நாடுறாரு. இந்த கூட்டணியால் சோழர்களுக்கும் ஸ்ரீ விஜயர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. கிபி 1025ஆம் ஆண்டில் ராஜேந்திர சோழன் தனது கடற்படையை கொண்டு இந்திய பெருங்கடல் வழியாக ஸ்ரீ விஜய மன்னரான சங்கிரம விஜய துங்கவர்மன் மீது தாக்குதலை நடத்துகிறாரு. மலையூர் பண்ணை மற்றும் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து நாடுகளில் உள்ள நகரங்களை தாக்கி ஸ்ரீ விஜய ராஜ்யத்தை வீழ்த்துறாரு. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்று போற்றப்படுறாரு. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள வணிக துறைமுகங்களை கைப்பற்றியதால் மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையே கடல் வழி வணிகத்தில் வலிமை மிக்கதாய் ஆவது சோழ ராஜ்யம். ராஜேந்திர சோழனுக்கு திரிபுவன மாதேவி, பஞ்சவன் மாதேவி, வீர மாதேவி உட்பட பல மனைவிகள் இருக்கிறாங்க. அவருக்கு ராஜாதி ராஜா 2ஆம் ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன் என்று 3 மகன்கள் இருக்கிறாங்க. அருள்மொழி மங்கை, அம்மங்கை தேவி என்று 2 மகள்களும் இருக்கிறாங்க. கிபி 1044 மாமன்னர் ராஜேந்திர சோழன் இறந்து போறாரு. ஆனால் அவரோட பெயரும் புகழும் வீரமும் பற்றி இன்று வரைக்குமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கடல்களின் அரசனாகவும் அகண்ட நாட்டின் அரசனாகவும் மக்களின் நல்லரசனாகவும் திகழ்ந்த பேரரசர் ராஜேந்திர சோழன்.